கோபம் என்றால் என்னன்னு எப்போது யோசிச்சிருக்கிறீங்களா? யாராவது கோபம் என்றால் என்னன்னு ஒரு கேள்வி கேட்டா கோபம் என்றா கோபம் தான். எஸ் 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 யார் அது? வெரி குட். எப்படி? கைதட்டல் கைதட்டல் கைதட்டல். இப்படி பேரண்ட்ஸ் இருந்தா ப்ரோக்ராம் வந்து 1.5 hour இல்லைங்க, ஒரு நாள் முழுக்க செய்யலாம். மாஷா அல்லாஹ். அப்படி வரணும். கோபம் என்றால் என்னன்னு சொல்றதுக்கு டெபினிஷன் சொல்றேன்னு கேட்டுக்கொள்ளுங்க. அடுத்தவர்கள் செய்யும் தவறுக்கு தனக்குத்தானே கொடுத்து கொள்ளும் தண்டனை. என்னது? அடுத்தவர்கள் செய்யும் தவறுக்கு தனக்குத்தானே கொடுத்து கொள்ளும் தண்டனை. சுகர் வரணும் என்று ஆசைப்படுறீங்களா? கோபம் எடுங்க. பிரஷர் வரணும் என்று ஆசைப்படுறீங்களா? கோபம் எடுங்க. ஹார்ட் அட்டாக் வந்து போயிட்டு ஆசைப்படுறீங்களா? கோபம் எடுங்க. அப்படி என்னது கோபத்தில் இருக்குதுன்னு கேட்பீங்க. சொல்லிட்டா எங்களுக்கு முதலாவது கோபம் வர்றது என்னண்டா, எனக்கு முன்னுக்கு ஒருத்தன் இருக்கிறான், அவன் எனக்கு விருப்பம் இல்லாத ஒரு விஷயத்தை செய்யறான். அப்ப வர்றதுக்கு பேரு தான் என்னது? கோபம். விரும்புறதை செஞ்சா கோபம் வராது, வரும். ஆனா அதுல விளைவு எனக்கு நானே கொடுத்து கொள்ற தண்டனைன்னு சொல்ற அர்த்தம் என்னண்டா, ஒரு மனிதன் சிந்தனை கேட்ப பாடிக்குள்ளுக்கு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். ஒரு மனுஷன் நிதானமாக இருப்பான் என்று கண்டால், நீங்க பள்ளிக்குள்ளுக்கு போயிட்டு தொழுதுட்டு அழுது அழுது துவா செஞ்சுட்டு வார நேரம் உங்களோட பாடி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? மைண்ட் அண்ட் பாடி காம் அண்ட் கூலா இருக்கும். இந்த கட்டத்தில் உங்களோட பாடியில் உள்ள ஒவ்வொரு செல்ஸையும் மைக்ரோஸ்கோப்ல பாப்பீங்க என்று கண்டால் கிறிஸ்டல் மாதிரி பூ மாதிரி இருக்கும். அவ்வளவு அழகா இருக்கும். ஏன்? மனசும் உடம்பும் நிதானமாக ஒரு இடத்துல இருக்கிற நேரம். இதுவே உங்களுக்கு கோபம் வந்துருச்சு என்று கண்டா என்ன நடக்கும் கண்டால், உங்களோட ஒவ்வொரு பாடி செல்ஸும் வர்ற கலர் என்னன்னு கண்டால் இரத்த சிவப்புல இருக்கும், விகாரமாக இருக்கும், பேய பாக்குற மாதிரி இருக்கும். இது கிறிஸ்டல் மாதிரி இருக்கும், அது பேய் மாதிரி இருக்கும். இது ஒரு ஜப்பான்ல ஒரு சயின்டிஸ்ட் ரிசர்ச் செஞ்சு ப்ரூவ் பண்ணிருக்கிறார். ஒரு இமோஷன்ஸ் மாறுற நேரம் எப்படி எங்கட பாடி செல்ஸ் எல்லாம் ரியாக்ட் பண்ணுது. அதனாலதான் அவர் சொல்றார் என்னென்றால், கோபம் வர்ற நேரம் மூஞ்சி என்ன செய்து செவக்குது. உள்ளுக்கு நடக்கிற அவ்வளவு கெமிக்கல் ரியாக்ஷனும் நஞ்சுத்தன்மையை உடம்புல உருவாக்குதுன்னு சொல்றார். நஞ்சுத்தன்மையை உருவாக்குதுன்னு சொல்றார். அதனாலதான் சிவப்பா மாறுது. ஒரு பேய்ட தோற்றத்துக்கு மூஞ்சி எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் சொல்லி போட்டு சொல்றார். அதை வந்து நீங்க வீடியோஸ் பார்க்கலாம், என்ன யூடியூப்ல அடிச்சு பாருங்க. இமோஷன்ஸ் அண்ட் வாட் சேஞ்சஸ் இன் த பாடி செல்ஸ் சொல்லி போட்டு அடிப்பீங்கன்னு கண்டால் ஜப்பான் சயின்டிஸ்ட் இதை பார்க்கலாம் உங்களுக்கு. இப்ப வருவோம் விஷயத்துக்கு. தாய்மார் சொல்லுங்க பாப்போம், எனக்கு ஒரு கை குழந்தைக்கு ஆக ஆரோக்கியமான உணவு என்னது? என்னது? தந்தைமார் சொல்லுங்க பாப்போம், எது ஆரோக்கியமான உணவு? தாய்ப்பால். நோ டவுட். 6 மாசத்துக்கு தாய்ப்பால் மட்டும் கொடுக்கணும், வேற எதுவும் கொடுக்கப்படாது. 6 மாசத்திலிருந்து 2 வருஷம் மட்டும் ஏதோ சாப்பிட கொடுக்கிறதோட தொடர்ந்து தாய்ப்பால் கொடுக்கப்படணும் 2 வருஷம் மட்டும். சரியா? இதுதான் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆரோக்கியமான உணவு என்ன செய்யும் என்று கண்டால், கோபத்துல உச்சத்துக்கு போவீங்க என்று கண்டால் உங்களோட அந்த தாய்ப்பால் ஆக ஆரோக்கியமான உணவு நஞ்சாக மாறும். என்னதான் மாறும்? நஞ்சாக மாறும். நாகூர் ரூமி என்று சொல்லக்கூடிய ஓத்தர் வந்து ஒரு புக்ல எழுதுறாரு அப்படின்னு கண்டால், இந்தியால ஒரு தாய் ரைட் ஒருத்தரோட இனிலன்ற மாதிரி கோபமான நிலைமையில, பியூரியஸான நிலைமையில, அவ அடிக்கணும் கொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு வெறி இருக்கிற நிலைமையில புள்ள அழுது இருக்குது. எடுத்தா பால் கொடுத்தா புள்ள செத்து போச்சு. புள்ள என்ன செஞ்சு போச்சு? செத்து போச்சு. என்னாண்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி செக் பண்ணி பார்த்தால் தாய்ப்பால் நஞ்சாக மாறி இருக்குது. காரணம், கோபத்துல உச்சத்தில் இருக்கிற நேரம் அந்த தாய் பால் கொடுத்தால் புள்ளோட நிலைமை இப்படி மாறுறது. ஆகவே நான் சொன்ன மாதிரி உங்களை நோயாளி ஆக்கிக்கணுமா, உங்களோட பிள்ளைங்களுக்கு நீங்க அநியாயம் செய்யணுமா, என்ன செய்யுங்க? கோபம் எடுங்க. எல்லாத்த விடவும் தெரியுமா, எங்கர் லீட்ஸ் டு டேஞ்சர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கர்னு சொல்ற வேர்டுக்கு முன்னுக்கு டிய போட்டு பாருங்க. எங்கன்னு சொல்ற வேர்டுக்கு முன்னுக்கு டிய போட்டீங்கன்னா என்னன்னு மாறும்? டேஞ்சராக மாறும். எங்க லீட்ஸ் டு டேஞ்சர்னு சொல்லுவாங்க. நீங்க கோபம் எடுத்தால் அது உங்களை முன்னுக்கு தள்ளும். முன்னுக்கு போனீங்கன்னு அதன் விளைவு அழிவுல வந்து முடியும். அதனாலதான் ரசூல்லா சொல்லிருக்கிறாங்க, மாடர்ன் சைக்காலஜி 1400 வருஷத்துக்கு முந்தைய சொல்லிட்டாங்க,
நீங்க கோபம் வந்தால் பின்னோக்கி இயங்கணும் என்று சொல்லிருக்கிறாங்க. அதாவது நின்றுட்டு இருந்தால் உட்காரணும், உட்கார்ந்துட்டு இருந்தா படுக்கணும், படுத்துட்டு இருந்து உங்களுக்கு கோபம் கண்ட்ரோல் ஆகுதுல போயிட்டு உழு செஞ்சு கொள்ளுங்க, வாட்டர் தெரபி. இதை இப்ப மாடர்ன் சைக்காலஜி சொல்லுது. நீங்க என்ன செய்ய ரிவர்ஸ்ல இயங்கணும் சொல்லுது.